ஹாய், திஸ் இஸ் சந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஷாம்பு எப்போவுமே நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போடும்போது அது வந்து நம்மளோட ஸ்கேல்பில் டெபாசிட் ஆகிடும். அப்படி டெபாசிட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஈஸியாக டேண்ட்ரஃப் வந்துடும், ஹேர் ஃபால் ஆகும். அந்த ஷாம்பூஸ்னால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ப் மசாஜர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஸ்கேல்பில் டெபாசிட் ஆகிற டஸ்ட்டு, ஷாம்பூஸ் எல்லாத்தையும் இது கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடும். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனியான மசாஜர் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா ஒருத்தருக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா அது இன்னொருத்தருக்கு வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிஷ்னர், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு, ஸ்கேல்ப் மசாஜர் போட்டும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸ்கேல்ப்லேருந்து 1 inch டிஃப்ரென்ஸ் விட்டுட்டு உங்கள் ஹேருக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 10 minutesல வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். க்ளீனாக வாஷ் பண்ணணும். கண்டிஷ்னர் எப்பவுமே ஹேர்லேயும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ளீனாக இருக்கான்னு ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி முடிச்சோன்னே டவல் கட்டிட்டு அந்த ஹேர் அப்படியே முன்னாடி போட்டு டவலை வச்சு ஹேரை அடிப்பாங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டால், ஹேர் வெட்டாக இருக்கும்போது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்புறம் ஈரத்தில் சிக்க எடுத்துட்டா நம்மளுக்கு வலிக்காது, முடி கொட்டாது. நோ, ஈரத்தில் உங்கள் ஹேரில் நீங்கள் எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. மெயினாக இந்த டவல் வச்சு அடிக்கும்போது என்ன ஆகும்னா, கீழே இருக்கிற ஹேர்லாம் ரொம்ப தின்னாயிடும். பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ஈஸியாக வந்துடும். அப்புறம் ஹேர் ஃபாலும் ஆகும். இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜென்டலாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் டவல்லே ட்ரை பண்ணுங்க. இல்லை எனக்கு டவலில் சீக்கிரம் ட்ரை ஆகாதுன்னா தாராளமாக ட்ரையர் யூஸ் பண்ணலாம். மீடியம் ஹீட்டில் நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேரை வெட் பண்ணலாம். ஸ்கேல்பில் பட வேண்டாம், ஹேருக்கு மட்டும் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 80% வந்து உங்கள் ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் சிரம்ஸ் யூஸ் பண்ணலாம். சிரம்ஸ் வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்கள் ஹேருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சிரம் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நான் என்னோட ஹேரை கோம் பண்ணணும். என்ன மாதிரியான கோம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? கோம்ஸும் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் உங்களோட ஹேர் ஃபாலில். நம்ம யூஸ் பண்ணுற கோம்ஸோட ப்ரஷஸ் இருக்கு இல்லையா, அதோட லென்த்து, அதோட டென்சிட்டி எல்லாமே நம்மளோட ஹேரை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹேரோட நாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பெட்டர் இந்த மாதிரியான ப்ரஷஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான ப்ரஷஸ் உங்கள் ஹேருக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, சிக்கெடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரெகுலராக நீங்கள் கோம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட் கோம்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்படி, ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாகவே இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது வந்து உங்களோட ஸ்கேல்பை டேமேஜும் பண்ணாது, ஹேருக்கும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் சிக்கெடுக்கிறதுக்கும் சரி, நார்மலாக கோம் பண்ணுறதுக்கும் சரி, இந்த மாதிரியான பிராண்டட் கோம்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால ஹேர் ஃபால் ஆகிறதையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி ஷாம்பு யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா, ஷாம்பூஸ் உங்களுக்கு ஹேர் க்ரோத்லேயும் ஹேர் ஃபால்லையும் என்ன மாதிரியான ரோல்ஸ் ப்ளே பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.